ஆகஸ்ட் 17 தலைவர் பிறந்த நாளே. தம்பி, யாரும் சால்வை போடுறது மேடை ஏற வேண்டாம். தயவுசெய்து நிகழ்ச்சி முடிகிற வரையில் அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். ஆகவே வாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தாமதமாக நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஐயா நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இப்போது வாழ்த்தரங்கம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அனைவரும் இருக்கைகளில் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பட்டினி தான் கிடக்கணும். 12 மணி வரலாம் சாப்பிடாம விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு, ஒரு கேக், ஒரு பழம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு. அது கட்டாயம் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே யாரும் எழுந்து அங்கும் இங்கும் போக வேண்டாம் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தைல இருந்தா வாங்கிட்டு வாடா. நான் டைலாக் பேசுறேன். ஓகே, அப்பப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓடாம கழிட்டே இருக்காங்கன்னு. கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப, அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கலை. கொண்டுட்டாங்க என்னைய. விட்டுருங்க, நான் அந்த நாட்டுக்கே போறடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணிட்டேன். அங்கே பாரு, இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும். மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி இன்னொருக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு. அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லுங்க. மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த 1/2 மணி நேரத்துல இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாத்தி. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க. 3 அடிக்கு தள்ளி நிக்கணும். அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க. நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு, இந்த அம்மாவே போல பதறது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட்ல வெளில தூக்கிப்பட்டு போயிடுவாங்க நம்ம பையில அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஆமான்ட்டேன். ஆமா, எஸ், ஃபங்க்ஷனுக்கா, எஸ்,